friends, praise the Lord. Today Bible words. விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். யாக்கோபு 2:17 இப்படியாக சொல்லப்பட்டது. ஸோ நம்முடைய விசுவாசமானது கிரியையினாலே காணப்பட வேண்டும். அதாவது நாம் இலவசமாக விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டுட்டோம், அந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கிடைத்தது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த விசுவாசித்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுமானால் நாம் நம்முடைய விசுவாசத்தை கிரியையினாலே காட்ட வேண்டும். அதாவது தேவ பிள்ளையாய் நம்ம வாழ வேண்டும். தேவனுடைய அடிச்சூடுகளை நம்ம பின்பற்றி நாம தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து நாம காட்ட வேண்டும். அதாவது எல்லாரிடமும் அன்பா இருக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் ஆவின் கனியை நம்ம கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் தேவனை பிரதிபலிக்கக்கூடியதாய் நம்ம காணப்பட வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்த்து இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி தான் நம்ம கிரியையினாலே நம்ம விசுவாசத்தை நம்ம காண்பிக்க வேண்டும். ஸோ நம்ம இன்னையிலேருந்து தேவ பிள்ளையாய் வாழ்ந்து தேவனுடைய அன்பை நம்ம பிரதிபலிப்போம். நம்முடைய விசுவாசத்தை நம்ம கிரியையினாலே காட்டி தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.